எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, இந்த மாதத்திலும் इस महीने में भी இந்த சத்திய வெளிச்ச இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். ये सत्य ज्योति इस कार्यक्रम में तुम सभी लोगों का हम स्वागत करते हैं। இந்த மாதத்திலும் நிறைய காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். तो इस महीने में भी हम बहुत सारी चीज़ों के बारे में ध्यान करने वाले हैं। பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு சத்தியத்திலே நம்மை நடத்துகிறவர், அதை வெளிப்படுத்தி காட்டுகிறவர். तो पवित्र आत्मा जो है हमें सत्य में चलाने वाले हैं और हमें प्रकट करके दिखाने वाले हैं। இது என்னுடைய அன்பின் வேண்டுகோள். ये मेरी जो विनती है, அநேகருக்கு இதை बहुत அறிமுகப்படுத்துங்கள். लोगों को इसे बताइएगा। அநேகர் இதை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்று வருகிற அந்த சாட்சிகளை கேட்டுக்கொண்டு வருகிறேன். और बहुत लोग जो हैं इस संदेश को पाकर बहुत आशीर्वादों को पाए हैं, इस बात की गवाहियों को मैं सुन रहा हूँ। அநேக ஊழியக்காரர்களுக்கு இது பிரயோஜனமாக இருந்து வருகிறது. बहुत सेवकों के लिए बहुत लाभदायक है। ஆகவே तो इस वजह से நீங்கள் அநேகருக்கு இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. तो आप इस कार्यक्रम को बहुत लोगों के पास बताइएगा। கர்த்தர் இந்த நாளிலும் परमेश्वर इस दिन में भी தொடர்ச்சியை நாம் பார்த்து வருகிற அந்த எபிசோடுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க போகிறோம். तो लगातार हम जो चीज़ों को देख रहे हैं एपिसोड्स में, उसे लगातार हम देखेंगे। பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும்படி पवित्र आत्मा हमारी मदद करे, इसलिए நாம் ஜெபம் பண்ணுவோம். हम प्रार्थना करेंगे, ஆண்டவரை நோக்கி பார். परमेश्वर की ओर देखेंगे। உங்கள் இதயத்தை திறந்து வைத்துக் आपके கொள்ளுங்கள். मन को खोल के रख लीजिए, ஜெபம் பண்ணுவோம். जब प्रार्थना करेंगे। அன்புள்ள ஆண்டவரே, हमारे प्रिय पिता, இந்த நாளுக்காக इस दिन ஸ்தோத்திரம். के लिए हम धन्यवाद करते हैं। சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். परमेश्वर आपने कहा है कि सत्य को जानोगे, सत्य तुम्हें छुड़ाएगी, मुक्ति कराएगी। இந்த சத்திய வெளிச்ச இந்த நிகழ்ச்சியின் இந்த நாளின் நிகழ்ச்சியின் மூலமாக परमेश्वर यह सच्ची ज्योति, यह कार्यक्रम के द्वारा அநேகர் உம்முடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर बहुत लोगों को तुम्हारे सत्य के प्रति जानकारी को प्राप्त करनी है। அதன் மூலமா அவருடைய வாழ்க்கையில अनेक பகுதிகளிலே அவர்கள் விடுதலை அடைய முடியும். तो इसके द्वारा बहुत उनके भाग में, जो उनके பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் எங்களுக்கு உதவி செய்ய முடியும். उनको छुटकारा पाना है अपने जीवन के भागों में, पवित्र आत्मा केवल मदद कर सकते We हैं। welcome you Holy Spirit to lead us into all the truths. परमेश्वर की आत्मा, आपको हम स्वागत करते हैं ताकि आप सभी प्रकार की सच्चाई में हमें चलाए। Explain the scriptures to each and every one of us in a special way. परमेश्वर एक विशेष तौर रूप से हम हर एक को आप समझाइएगा, सत्य को உம்முடைய கரத்திலே நாங்கள் तुम्हारे हाथों ஒப்புக்கொடுக்கிறோம். में समर्पित करते हैं। பெரிய காரியங்களை செய்யும். महान चीजों को करना, இயேசு நாமத்தில் यीशु के பிதாவே. नाम में पिता, ஆமென். आमेन। இந்த நாள்லயே நம்ம கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கோம். इस दिन में भी हम परमेश्वर की आराधना करने के लिए आए हैं। ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. तो परमेश्वर का शब्द हमसे कहता है कि मैं तुझे ना ही छोड़ूंगा ना ही त्यागूंगा। இந்த மாயான உலகத்திலையும் அவர் மாத்திரம் நம்மளுக்கு இருக்காரு. परमेश्वर इस जो माया से भरी दुनिया में भी वह हमारे लिए है। இந்த மாறிடும் உலகத்திலையும் அவர் மாத்திரம் தான் நம்மளுக்கு இருக்காரு. तो इस बदलने वाली दुनिया में भी परमेश्वर ही हमारे लिए हैं। அவர் ஒருபோதும் மாறுவதில்லை. परमेश्वर कभी नहीं बदलने वाले हैं। அவருடைய அன்பும் என்றைக்கும் மாறுவதில்லை. तो उसका प्रेम भी कभी बदलता नहीं। இந்த நாளில் நம்ம உற்சாகத்தோடு கரங்களை தட்டி இந்த பாட்டை तो பாடலாம். इस दिन में भी हम उत्साहित होकर ताली बजाकर इस गीत को गाएंगे और ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தலாம். और परमेश्वर के नाम की महिमा करेंगे। நீர் மாற்றும் எனக்கு, நீர் மாற்றும் எனக்கு, நீரல்லா உலகில் யாருண்டு எனக்கு, நீர் மாற்றும் எனக்கு, நீர் மாற்றும் எனக்கு, நீரல்லா உலகில் யாருண்டு எனக்கு, மாயான உலகில் நீர் மாற்றும் எனக்கு, மாறிடும் உலகில் நீர் மாற்றும் எனக்கு, மாயான உலகில் நீர் மாற்றும் எனக்கு, மாறிடும் உலகில் நீர் மாற்றும் எனக்கு, நீர் மாற்றும் எனக்கு, நீர் மாற்றும் எனக்கு, நீரல்லா உலகில் யாருண்டு எனக்கு, நீர் மாற்றும் எனக்கு, நீர் மாற்றும் எனக்கு, நீரல்லா உலகில் யாருண்டு எனக்கு, அரணம் என் கோட்டையும் நீர் மாற்றும் எனக்கு, கோட்டையும் துர்கமும் நீர் மாற்றும் எனக்கு, அரணம் என் கோட்டையும் நீர் மாற்றும்
மாத்திரம் எனக்கு கோட்டையும் துருகமும் நீர் மாத்திரம் எனக்கு துருகமும் கேடகமும் நீர் மாத்திரம் எனக்கு கேடகமும் கண்மலையும் நீர் மாத்திரம் எனக்கு துருகமும் கேடகமும் நீர் மாத்திரம் எனக்கு கேடகமும் கண்மலையும் நீர் மாத்திரம் எனக்கு நீர் மாத்திரம் எனக்கு நீர் மாத்திரம் எனக்கு நீரல்லா உலகில் யாருண்டு எனக்கு நீர் மாத்திரம் எனக்கு நீர் மாத்திரம் எனக்கு நீரல்லா உலகில் யாருண்டு எனக்கு ஆசை வேறு உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு ஆதரவு உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு ஆசை வேறு உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு ஆதரவு உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு ஆதகம் உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு எண்ணங்களில் உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு ஆதகம் உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு எண்ணங்களில் உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு நீர் மாத்திரம் எனக்கு நீர் மாத்திரம் எனக்கு நீரல்லா உலகில் யாருண்டு எனக்கு நீர் மாத்திரம் எனக்கு நீர் மாத்திரம் எனக்கு நீரல்லா உலகில் யாருண்டு எனக்கு மாயையான உலகில் நீர் மாத்திரம் எனக்கு மாறிடும் உலகில் நீர் மாத்திரம் எனக்கு மாயையான உலகில் நீர் மாத்திரம் எனக்கு மாறிடும் உலகில் நீர் மாத்திரம் எனக்கு நீர் மாத்திரம் எனக்கு நீர் மாத்திரம் எனக்கு நீரல்லா உலகில் யாருண்டு எனக்கு நீர் மாத்திரம் எனக்கு நீர் மாத்திரம் எனக்கு நீரல்லா உலகில் யாருண்டு எனக்கு ஆசை வேறு உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு ஆதரவு உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு ஆசை வேறு உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு ஆதரவு உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு ஆதகம் உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு எண்ணங்களில் உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு ஆதகம் உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு எண்ணங்களில் உம்மை அன்றி யாரும் இல்லை எனக்கு நீர் மாத்திரம் எனக்கு நீர் மாத்திரம் எனக்கு நீரல்லா உலகில் யாருண்டு எனக்கு நீர் மாத்திரம் எனக்கு நீர் மாத்திரம் எனக்கு நீரல்லா உலகில் யாருண்டு எனக்கு हे मेरे मन क्यों है उदास यीशु पर रख उम्मीद और आस वो है शरण स्थान गाऊं सदा धन्यवाद हो है शरण स्थान गाऊं सदा धन्यवाद मेरा प्रेमी मेरा साथी शक्तिशाली मेरा प्रभु तू है मेरा प्रेमी मेरा साथी शक्तिशाली मेरा प्रभु है मेरे दिल क्यों है निराश यीशु पर तू कर भरोसा वो
ही आएगा, तुझे हो ले जाएगा, हो ही आएगा, तुझे हो ले जाएगा। तू मेरा प्रेमी, मेरा साथी, शक्तिशाली मेरा प्रभु। तू है मेरा प्रेमी, मेरा साथी, शक्तिशाली मेरा प्रभु। तू है मेरा प्रेमी, मेरा साथी, शक्तिशाली मेरा प्रभु। तू है मेरा प्रेमी, मेरा साथी, शक्तिशाली मेरा प्रभु। परमेश्वर इस दिन में जो बच्चों ने आराधना किया है उन सारे बच्चों को आशीष करना, उनके सारे दुखों को दूर करना, उनके सारी परेशानी को दूर करना, उनको समाधान और शांति से उनके हृदय को भर देना। अभी भी हम वचन के और हमसे बात करना और हमसे हमारे साथ रहना। यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं, अच्छे पिता, आमीन। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, I'm really very happy to see you all through this video. तो आपको इस कार्यक्रम के द्वारा आप सभी लोगों से मिलने में बहुत बहुत खुश हूँ। So many important and special things we are going to meditate through this episode. तो हम इस एपिसोड के माध्यम से बहुत सारे मुख्य चीज़ों को ध्यान करने वाले हैं। So get ready for your part. तो आपके उस भाग को पाने के लिए तैयार हो जाइए। உங்க வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். आप अपने बाइबल को उठा लीजिएगा। நல்ல நோட் पेन எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். आप एक कलम और एक नोटबुक को भी ले लीजिए। உண்மையிலே இன்றைக்கு अनेक புதிய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். वाकई में आज के दिन में हम बहुत सारी नई चीज़ों को सीखने वाले हैं। கடந்த எபிசோடுகளை இதுவரைக்கும் யாரும் பார்க்கலன்னு சொன்னா நீங்கள் மறுபடியும் யூடியூப்ல போய் அந்த பாருங்கள்। तो अगर आपने पिछले एपिसोड्स को आपने नहीं देखा है तो आप ज़रूर यूट्यूब में प्लेलिस्ट में जाके देख सकते हैं। ஏன்னா அதனுடைய தொடர்ச்சியை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போறோம்। क्योंकि उसके कंटिन्यूएशन को या उसके लगातार जो शब्द है उससे देखने वाले हैं। அதுவே அதை நீங்க மறுபடியும் பார்க்கும் பொழுது இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா விளங்கும்। तो जब आप पिछले वीडियोस को देखोगे तब जाके आप इस कार्य को और अच्छी तरह से समझ पाओगे। போன வாரத்திலே நான் சொன்னேன், पिछले हफ्ते में मैंने कहा ஆதாம் அந்த பழத்தை சாப்பிட்டு அவன் இழந்து போன பொழுது அவன் அந்த பழத்தை சாப்பிட்டு अनेक காரியங்களை இழந்து போனான்। तो आदम ने उस वृक्ष के फल को खाकर बहुत सारी चीज़ों को खो दिया। அதில் மிக முக்கியமானது தேவனுடைய சாயலும் ரூபத்தையும் அவன் இழந்து போனான்। मुख्य रूप से परमेश्वर की उस समानता को और परमेश्वर के उस स्वरूप को वह खो चुका था। அது very very important for every man। तो ये जो बात है हर कोई इंसान के लिए बहुत महत्वपूर्ण है। அதுதான் நம்முடைய வாழ்க்கை, அதுதான் தேவனுடைய மெயின் பர்பஸ்। तो ये जो बात है इंसान का एक मुख्य उद्देश्य बनाने का, மனிதனை உருவாக்குவதற்கு அதுதான் மெயின் நோக்கமே। परमेश्वर ने इंसान की रचना इस उद्देश्य को मन में रखकर बनाई। அதுல தான் பிசாசு கை வச்சிட்டான்। इसमें शैतान ने हाथ रख दिया। ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், बात को समझना है। பிசாசு எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் மெயினா எதை வச்சிருக்கிறாரோ அதுல தான் கை வைப்பான்। तो हमारी जिंदगी में शैतान जो है परमेश्वर जो मुख्य रूप से रखे हैं पूरा करना है करके उसी चीज पर हाथ लगाता है। அதை உன் வாழ்க்கையிலிருந்து எடுத்து விட அதை அழிச்சு விட தான் அவன் முயற்சி எடுப்பான்। तो वो उस बात को तुम्हारे मन में, तुम्हारे जिंदगी में से, तुम्हारी जो जीवन में से उस बात को हटाने के लिए वो प्रयत्न करता है। அதுல மெயின் இம்பார்ட்டன்ட் திங் தான், तो इसमें मुख्य रूप से एक बहुत इम्पोर्टेंट कार्य जो है அவருடைய சாயல், அவருடைய ரூபம், उसका स्वरूप, उसकी छाया जो है। அப்படின்னா என்ன அர்த்தம்? उसका मतलब क्या है? கடவுள் மாதிரியே நம்மளையும் இந்த பூமியில இருக்கும்படி
எல்லாத்தையும் செய்யும்படி படைச்சிட்டார். तो परमेश्वर ने भगवान की तरह या अपनी तरह रहने के लिए, जीवन जीने के लिए परमेश्वर ने रचना की है हमारी। அப்போ அந்த தேவ சாயலின் ரூபத்தையும் மனிதனுக்குள் எதிலெல்லாம் கொடுத்தார்? तो परमेश्वर ने अपनी छाया और समानता को मनुष्य के अंदर किन चीजों में दिया है? அவர் நம்முடைய ஆவியில அந்த அந்த சாயலின் ரூபத்தையும் கொடுத்தார். परमेश्वर ने हमारे आत्मा में परमेश्वर ने वह स्वरूप और समानता को दिया है। அத குறித்து கொஞ்சம் பார்த்திருக்கிறோம். उसके बारे में हमने कुछ चीजों को देखा। அடுத்தது நாம் போன வாரத்துல பார்த்தோம் நம்முடைய சோல்ல அந்த ரூபம் அந்த சாயல். तो हमारे मन में जो है दिमाग में परमेश्वर का स्वरूप और परमेश्वर की छाया के बारे में हमने देखा था। அதுதான் நம்ம வந்து ரொம்ப முக்கியமானது. तो ये जो है बहुत महत्वपूर्ण है। அதுதான் நம்ம பிலிப்பியர் 2:5 நம்ம பார்த்தோம். इसी बात को हमने फिलिपियुस के पुस्तक में 2:5 में देखा। கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. तो मसीह यीशु में जो बुद्धि थी वह सोच तुम्हारे अंदर रहे। The mind of Christ. परमेश्वर की जो सोच और बुद्धि जो है, அது ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே நீங்கள் படிக்கும் பொழுது यही बात को जब रोमियो के निबंध में पढ़ते हैं, 6ஆம் வசனம் சொல்கிறது, 6वां पद हमसे कहता है ஆவியின் சிந்தை, आत्मिक सोच। ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். आत्मिक सोच जो है जीवन और समाधान है। அப்ப சிந்தனை என்பது सोच और विचार जो होता है, நாம வந்து ஒவ்வொரு நாளும் ஏற்கனவே போன வாரம் சொன்னேன், எதெல்லாம் நம்ம பார்க்குறோமோ எதெல்லாம் நம்ம கேட்குறோமோ அது நம்முடைய சிந்தனையில முதல்ல வரும். तो जो भी मैंने पिछले हफ्ते कहा था कि जो भी चीज़ों को हम देखते हैं, जो चीज़ों को हम सुनते हैं, ये पहले हमारे विचारों में आता है। முதலாவது பார்ப்பது கேட்பது. पहले जो होता है सुनना और उसे देखना जो அது होता है। நெகட்டிவான விஷயமா இருந்தா, अगर वो एक नेगेटिव चीज को हम देखते நம்ம हैं, வாழ்க்கையில அது சிந்தனையில நெகட்டிவா அதை திங்க் பண்ண வச்சு, तो हमारी जिंदगी में वो सोच में नेगेटिव बातों को सोचने के लिए रख देती है। அது நெகட்டிவா தீர்மானம் பண்ண வச்சு, और उसके बाद नेगेटिव निर्णय को लेने के लिए रखती है। சிந்தனைக்கு அப்புறம் the decision will come. उसके बाद जब विचार करते हैं तो हम एक निर्णय लेते हैं। That decision will be taken in your heart. तो वह मन आपके मन में उस निर्णय को लोगे। If you once you decided, अगर आपने पहले निर्णय ले लिया है, then the action comes. उसके बाद उसे आप काम में लगाने के அத लिए குறித்து நீங்க सोचोगे। வேதத்துல நிறைய பார்க்கலாம். इसके बारे में हमने बहुत चीज बाइबल में தானியேலை देखा குறித்து है। நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, दानियल को देखेंगे, அவன் முதலாவது அவன் வந்து எல்லாத்தையும் பார்த்தான். पहले उसने सब चीजों को देखा। எல்லாரும் ராஜாவுடைய போஜனத்தை சாப்பிடுறாங்க. सभी लोग राजा के उस खाने को, राजदरबार के खाने को खा रहे हैं। அந்த அவன் ராஜா சாப்பிடுற போஜனங்களை வந்து யூதர்கள் சாப்பிட முடியாது, சாப்பிட மாட்டாங்க. राजा जो भोजन खाते हैं वो जो है यहूदी उसे खा नहीं सकते हैं। அத தானியேல் புத்தகத்தை நீங்க படிச்சு பாருங்க. उसे आप दानियल के पुस्तक में पढ़ सकते हैं। அத பார்த்தா, उसे देखा उसने, பார்த்த உடனே देखते ही அத சிந்திச்சான். उसके बारे में उसने विचार किया, இது நமக்கு ஏற்றதல்ல, ये हमारे लिए नहीं है। ஆகவே तो அடுத்தது அவன் தீர்மானம் उसके எடுத்தான். बाद वह निर्णय लेता है। அத நீங்க தானியேல்ல நீங்க படிச்சு பார்க்கலாம். उसी बात वो दानियल में पढ़ सकते हैं। He decided. तो लिखा गया उसने निर्णय ली। சிந்தனைக்கு அப்புறம் தான் decision is coming. विचार करने के बाद ही हम यहाँ पर निर्णय लेते हैं। என்ன தீர்மானம் பண்ணா? उसने क्या निर्णय ली? இந்த ராஜ போஜனத்தினாலே நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன். इस राज दरबार के खाने को रखकर मैं अपने अंदर कलंक को नहीं लाऊंगा। அப்புறம் தான் அது ஆக்ஷன்ல போறான். उसके बाद उसे काम में दिखाता है। அந்த ராஜ பிரதானியிடத்துல போய் சொல்லி, நான் இதை சாப்பிட வேண்டாம், நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு என்ன வேற உணவு கொடுத்து என்ன டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லிடுறான். उसके बाद वह जाके उसके जो अधिकारी हैं उसके पास जाकर कहता है कि मैं इन खानों को खा नहीं सकता, आप मुझे और किस्म के खाने को देना और जांच के देखना। நம்ம அத தியானிக்க போனோம்னா அது இன்னைக்கு ஃபுல்லா அது ரொம்ப நேரம் ஆகும். अगर उसके बारे में ध्यान करेंगे तो आज का दिन निकल जाएगा। What is my point is? अब इसमें से मैं क्या कहना चाहता हूँ, என்ன சொல்ல வரேன்னா, आपको यहाँ से इससे क्या कहना चाहता நம்ம हूँ, வந்து நம்முடைய சிந்தனை is very very तो important. हमारा मन जो है, हमारा जो सोच जो है वो मुख्य है। அதனால தான் ये the इसलिए mind of Christ அப்படினு சொல்லப்பட்டது. मन मसीह के उस बुद्धि को लिए हुए रहना है, दिमाग को लिए हुए रहना है। சிந்தை உங்களில் இருக்க கடவது, मसीह के विचार और सोच तुम्हारे अंदर रहे। அதத்தான் நம்ம ரோமர் 8 அந்த 6ல பார்க்கிறோம், மாம்ச சிந்தை மரணம். इसी बात को रोमियो के 8वें अध्याय 6वें पद में देख सकते हैं कि शारीरिक सोच मृत्यु कहलाती है। இந்த உலகத்தினுடைய மனிதர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களுமே
மாம்ச சிந்தையிலிருந்து வெளிப்படுகிற ஆக்ஷன்ஸ் तो ये दुनिया में जो जो चीज हम कर रहे हैं ये जो है शारीरिक क्रिया को रख के आने वाली कार्य है। அப்ப அந்த மாம்ச சிந்தை என்னவாய் முடிவு, அந்த ரிசல்ட் என்ன, அந்த ஆக்ஷனுடைய ரிசல்ட் வந்து டெத், மரணம். अब शारीरिक शोध को लेकर जो क्रिया करते हैं उससे आने वाला कार्य क्या है? मृत्यु है। அப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, तो इसलिए अच्छी तरह से समझेंगे। மரணம் என்று சொன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், मृत्यु मैंने जब कहा तो पहले ही मैंने कह दिया। அந்த மரணத்தை குறித்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், ஞாயிற்றுக்கிழமை உள்ளது நீங்க பாருங்க। आप रविवार को जो कार्य है कार्यक्रम में उसे देखिएगा। மரணத்துக்குள்ள मृत्यु के अंदर நிறைய விஷயங்கள் இருக்கு, बहुत सारी चीजें हैं। மரணம் வருவதற்கு முன்பு मृत्यु आने से पहले அங்கே வந்து நோய், ஒரு பலவீனம் வரலாம், वहां पर निर्बलता आ सकती है, வியாதியாகும், वहां पर बीमारी हो வியாதி सकती है। பெருகும் பொழுது மரணம், बीमारी जब बढ़ता है तो वह मृत्यु में अंत होता மரணத்துக்கு है। அதுல துக்கம் இருக்குது, उसमें दुख है, கண்ணீர் இருக்குது, आंसू है, வேதனை இருக்குது, वेदना है। இதெல்லாம் மரணத்தினுடைய ये सब பிரான்ச்சஸ் चीजें जो கிளைகள் है தான்। मृत्यु के जो है जड़ है। ஏன் மனுஷன் துக்கமும் வேதனையும் கவலையிலும் அப்படியே ஓடிட்டு இருக்கிறான்? क्यों इंसान जो है दुख चिंता क्लेश में जो है दौड़ रहा है? Because he is not walk according to the thoughts of the spirit, that is the thought of Jesus Christ. तो परमेश्वर के जो आत्मिक सोच को लेकर नहीं चल रहा, जो आत्मिक सोच जो है परमेश्वर के द्वारा आती है। அப்ப மாம்ச சிந்தை तो शारीरिक सोच जो எப்பொழுதுமே है நெகட்டிவான ரிசல்ட்டையே கொண்டு வரும், हमेशा वो नेगेटिव चीज रिजल्ट को लाती है। அப்ப அந்த சோல்ல என்ன இருக்குது? अब ये जो मन में क्या है, அதை ஏற்கனவே நான் ஒரு நாள் அதை பத்தி விளக்கி சொல்றேன்। मैं एक दिन उसे और अच्छे से समझाना चाहूंगा। சோலுக்குள்ள என்ன இருக்குது? मन के अंदर क्या है? மனுஷனை ஆவி ஆத்மா சரீரம் என்று படைத்தார்। मन, इंसान को परमेश्वर ने आत्मा देह और मन के को रख के बनाया। இந்த ஆத்மா என்றால் என்ன? अब आत्मा यानी क्या? அது நிறைய கிறிஸ்தவர்களுக்கே தெரியாது। बहुत लोगों को ये समझ में नहीं आता है। அது வந்து அதுல தான் வந்து ஒரு டிரான்ஸ்பிகரேஷன் ஆர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது வரணும்। तो इसमें ही हमें बदलना है, नया बनना है। அதுதான் நம்ம ரோமர் 12ஆம் அதிகாரத்துல படிச்சோம், 2ஆம் வசனம் நினைக்கிறேன், 3ஆம் வசனம் நினைக்கிறேன், அதுல மனம் புதிதாக வேண்டும்। तो लिखा गया है रोमियो के पुस्तक में 12वां अध्याय, उसमें दूसरा या तीसरा पद मैं सोच रहा हूँ, मन में नया बनना है। The mind must be renewed. हमारे सोच में हमें नया बनना है। மைண்ட் வந்து நாளுக்கு நாள் அது புதுப்பிக்கப்பட்டு सोच கொண்டே जो है இருக்கணும்। उसे प्रतिदिन बढ़ते हुए जाना है। அப்ப புதிய காரியங்கள், நல்ல नई चीजें காரியங்களை जो நாம் है, अच्छी பார்த்து चीजों को देखकर அந்த வசனத்திலிருந்து நம்முடைய மைண்டை வந்து ரினியூ பண்ணிட்டே उस இருக்கணும்னு वचन சொல்லி में வேதம் से சொல்லுது। हमारे दिमाग को जो है हमें रिन्यू करना है, बाइबल कहता है। அந்த ரினியூவல் நடக்க நடக்க जब वो रिन्यूअल होते रहता है அப்போ வந்து நம்முடைய ஆக்ஷன் மற்ற எல்லாமே அக்கார்டிங் டு காட்ஸ் தாட்ஸ்ல போகும்। तो हमारी जो भी एक्शन जो है, जो भी चीजें हैं, वो हमेशा அப்ப परमेश्वर की அதனுடைய तरफ जाएगी। ரிசல்ட் என்னவா முடியும்? उसका अंतिम परिणाम क्या होगा? அது ஆவியின் சிந்தையின்படி நடக்கும் பொழுது, जब आत्मिक सोच को लिए हुए चलते हैं। அதான் ரோமர் 8ஆம் அதிகாரத்துல நம்ம அந்த 6ஆம் வசனத்துல ஆவியின் சிந்தையோ, इसीलिए रोमियो के 8वां अध्याय 6वां पद कहता है, 6ஆம் आत्मिक வசனம் सोच। சொல்லுது 6वां पद कहता है ஆவியின் சிந்தையோ आत्मिक सोच जो है ஜீவனும் और जीवन और சமாதானமும்। समाधान है। நல்லா புரிந்து अच्छी கொள்ளுங்க, तरह से समझो, மாம்ச சிந்தை शारीरिक सोच மரணம்। मृत्यु है। அப்ப மரணம் என்னன்னு சொல்லிட்டேன்। मृत्यु क्या है मैंने समझाया आपको। மாம்ச சிந்தையில வாழ்கிறவர்கள், मृत्यु जो शारीरिक सोच में जीते हैं, அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு முழுமையான நிம்மதியான ஒரு வாழ்க்கை அவர்களால் வாழ முடியாது। तो वे अपने जिंदगी में एक भरपूर जीवन को राहत चैन के साथ नहीं जी सकते। அவங்க வாழ்க்கையில ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது। उनके जीवन में एक जीत को हासिल किए हुए जीवन को जी नहीं सकते हैं। நல்லா புரிந்து கொள்ள अच्छी तरह வேண்டும், से समझ लीजिएगा, நல்லா புரிந்து கொள்ளுங்கள்। जस्ट समझ लीजिए। அப்ப ஆனால் लेकिन ஆவியின் சிந்தை आत्मिक सोच जो அது है கிறிஸ்துவின் சிந்தை। वो मसीह की सोच है। அது வந்து அந்த பரலோகத்துக்கு ஏற்ற மாதிரி சிந்திக்கிறது। वो जो है दुनिया के जो स्वर्ग के अनुसार वो सोचता है, विचार ஆண்டவர் करता சிந்திக்கிற है। மாதிரி சிந்திக்கிறது। परमेश्वर जैसे सोचते हैं वैसे सोचता है। அப்படி சிந்தனை வரும் பொழுது, ऐसे जब सोच आती இப்ப है, நம்ம நெகட்டிவாவே ஒன்ன பார்த்தாலும், भले ही हम एक नेगेटिव चीज को देखें, நெகட்டிவாவே காரியங்களை ஒன்ன கேட்டாலும், चाहे नेगेटिव चीज को सुने, உன் ஆவி அலர்ட்டா இருந்தா, हमारी आत्मा जब अलर्ट रहेगी, அந்த ஆவியின் சிந்தைக்கு நீ வசனத்தை நேசித்து வசனத்தை உன்னுடைய மனதுல நிறைக்க ஆரம்பிச்சனா, यदि आप वचन के ऊपर प्यार करके वचन से अपने मन को भरने लगोगे, அதனாலதான் ஆண்டவர் 1ஆம் சங்கீதத்துல சொன்னார், इसीलिए परमेश्वर ने पहले अध्याय में पहले இரவும் अध्याय में कहा பகலும் भजन संहिता, கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன், लिखा गया है रात और दिन परमेश्वर की व्यवस्था पर जो ध्यान करता रहता है, he will prosper in all
all the things whatever he does, तो क्या होता है कि जो भी वो कार्य करता है, काम करता है, उन सारी चीज़ों में वो प्रभावशाली है, सफल होगा। his leaves will never be withered or fallen away. और वह ऐसे वृक्ष के समान रहेगा जिसके पत्ते जो हैं, जिसके पत्ती कभी मुरझाती His नहीं। life will be flourishing every day. उसका जो जिंदगी है हर रोज सफल होते जाएगा। He will never be tired. वह कभी थकेगा नहीं, He will never be fainted. तो कभी भी वह थक के He will निराश never नहीं be होगा। वह frustrated. कभी किसी बात को लेके वो गुस्सा ना करेगा, Because क्योंकि he got the mind of Christ but through the word of God, filling the mind with the word of तो God. परमेश्वर के उस बुद्धि को रख के, परमेश्वर के शब्द को रख के अपने दिमाग को उसने भर दिया है। அதுதான் only way. तो यही एक लौता मार्ग है। மனச வசனத்தை நம்பி வசனத்தினால நம்முடைய மனசை நிரப்பிட்டே இருக்கணும். वचन के ऊपर विश्वास करके, वचन को रख के हर रोज अपने मन को भर देना है। அப்பதான் soul transformation will be taken place. तब जाके हमारे मन में हम जो है नया बन सकते ஏன்னா हैं। soulல மைண்ட் இருக்குது, मन में जो है दिमाग है, அடுத்தது उसमें 5 senses, அந்த उसके बाद senses இருக்குது, उसमें 5 तरह की जो सेंसर्स हैं। அடுத்தது उसके बाद soulல இருக்கிறது the emotions இருக்குது, उसके बाद हमारे मन में जो है बहुत तरह के जो चीजें, जो इमोशंस जो हैं, feelings இருக்குது, यानी किस बहुत चीजों को हम இதெல்லாம் महसूस करते சேர்ந்தது हैं। தான் तो ये सारी चीजें जो हैं the मिलकर, soul என்ற part. ये सब मिलकर एक मन बनता है। அதுக்கு மெயினா ஒர்க் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, उसमें मुख्य रूप से काम क्या करती है? that is the mind हमारा area. दिमाग इसमें बहुत महत्वपूर्ण நல்லா भाग புரிந்து करता है। கொள்ளுங்கள், तब सोचिए, நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छी तरह से समझिए। அதுதான் நம்முடைய ஃபீலிங்ஸ், நம்முடைய எமோஷன்ஸ், நம்முடைய அந்த ஐம்புலன்கள் சென்சஸ் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணுது. ये हमारे भावनाओं को, हमारे तरह के जो चीज़ों को हम महसूस करते हैं, 5 तरह के जो सेंसर्स हैं, सोचते हैं, इन सारी चीज़ों को कंट्रोल करता है। அதனால தான் எமோஷன்ஸ் சில நேரம் ஜாஸ்தியாகும், சில நேரம் குறைஞ்சு போயிடும். நம்முடைய அக்கார்டிங் டு யுவர் தாட் அண்ட் இமேஜினேஷன், அதில் தான் நம்ம வந்து அந்த 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 எமோஷன்ஸ் மேலே போகும், கீழே வருது. तो इस वजह से जब हम विचार करते हैं, देखते हैं, तो उसमें हम रिएक्ट करके हमारे जो स्वभाव है वो कभी कभार इमोशन जो है, भावना बढ़ती है, कम हो जाता है, ऐसा அப்போ रहता நல்லா है। புரிந்து கொள்ளுங்க, तब समझ लीजिएगा, இந்த ஆவியின் சிந்தை வெரி வெரி आत्मिक இம்பார்ட்டன்ட். सोच जो है बहुत मुख्य है। அதனால ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் इसलिए हर एक मसीही को இத பத்தி நீங்க நல்ல ஸ்டடி பண்ணி इसके बारे में अच्छे से आपको पढ़ना है। If you get success in your mind area, अगर आप अपने दिमाग में आप सफल हो जाएंगे, then you will have a success in all your areas. तो आपकी जिंदगी के हर एक जगह में आप Yeah, जीत को हासिल you know, this is करेंगे, very very important. क्योंकि ये जो है बहुत महत्वपूर्ण நீங்க है। நீங்க பைபிள்ல வந்து ஒரு வசனம் ரொம்ப बाइबल में एक முக்கியமான बहुत ஒரு मुख्य வசனம். रूप से एक वचन है। நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் வந்து நிறைய பதில்களை நம்ம கொடுக்க முடியாததுக்கு परमेश्वर ஒரு हमारी காரணத்தை பைபிள்ல எழுதி இருக்குது. जिंदगी में बहुत तरह के जवाब को क्यों नहीं पहुंचा पा रहे हैं, बहुत बड़ा कारण है। யாக்கோபு 1 அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. याकूब के पहले अध्याय में लिखा गया है, ஆண்டவர்ட்ட நம்ம ஜெபம் பண்ணும்போது கேட்கும்போது परमेश्वर के पास जब मांगते हैं या विनती करते हैं, 1 प्रार्थना அதிகாரம் 6 करते வசனம். हैं, पहला अध्याय 6वां पद, அவன் எவ்வளவாயினும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். लिखा गया है कि वह जरा भी शक किए बिना, संदेह किए बिना विश्वास के ஆண்டவர்ட்ட साथ ஒண்ணு मांगे। நம்ம கேட்கும்போது जब परमेश्वर से जब तुम मांगते हो, சந்தேகம் இல்லாம கேட்கணும். कभी भी शक नहीं करना என்ன है। சந்தேகம்? क्या शक नहीं करना இந்த है? சந்தேகம் எல்லாம் எங்க ये உண்டாகுது? शक कहाँ से उत्पन्न होता நீ है? நெகட்டிவா ஒண்ண பாப்ப. जब आप अपने आप को नेगेटिव The देखते negative हो, situation, ये नेगेटिव सिचुएशन the जो है, negative circumstances, जो नेगेटिव जो हमारे सिचुएशन है, நெகட்டிவான காரியங்களை கேக்குற. नेगेटिव बातों को सुनते இப்போ हैं। இந்த கொரோனாவை பத்தி अब ये कोरोना के बारे all में kinds of negative things are exposed in the TV. तो सभी प्रकार के बुरे जो इसकी खबर, इसके प्रति हमारे पास टीवी चैनल्स நீ में எப்ப बताया जाता பார்த்தாலும் है। அந்த நெகட்டிவ கேட்டுட்டே இருந்தனா हमेशा आप उस नेगेटिव बात को ही सुनते रहोगे, உனக்கே காய்ச்சல் तो வந்துரும். तुम खुद उसके डर के मारे बुखार आ जाएगा। அவங்க செத்தாங்க, இங்க ये செத்தாங்க, मर நீ गए, ये கேட்டுட்டே मर இருந்தேன்னு गए, வெச்சுக்கோ. यही बात को हम सुनते रहते हैं। வசனத்தை விட்டுட்டேன்னு வெச்சுக்கோ. वचन को जब आप छोड़ दोगे, பயம் உன்னை பிடித்துக் डर கொள்ளும். आपको पकड़ लेगा। பார்க்க வேண்டியதான், ये देखना ही है, கேட்க வேண்டியதான். सुनना चाहिए, அது அல்ல முடிவு. लेकिन वो तुम्हारा अंत नहीं है। They are talking from the fleshly thoughts. तो वे जो हैं जो
अपने शारीरिक सोच को रख के वे कर रहे हैं। மாம்ச சிந்தை மரணம். शारीरिक सोच जो है मृत्यु है। அப்ப மரணம், அந்த மரணத்தை கொண்டு வருவதற்கு காரணம் all kind of negative thoughts and negative thoughts, அந்த அதனுடைய ஆக்டிவேஷன் தான், அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் தான் எல்லாமே. तो सभी प्रकार के नेगेटिव थॉट्स जो हमारे मन में आते हैं उसको जो हम काम में लगाते हैं उसके द्वारा आने वाली कार्य है मृत्यु। வசனம் என்ன சொல்லுது? वचन हमसे क्या कहता கர்த்தர் உனக்கு है? நீடித்த நாட்களை உன்னை திருப்தியாக்குவார். परमेश्वर कहते हैं कि तुम्हें लंबी आयु देकर तुम्हारे मन को तृप्त करेंगे। வாதை உன் கூடாரத்தை அணுகாது. जो बीमारी रोग जो है तुम्हारे तंबू உன் के नजदीक नहीं பலவீனங்கள் आएगी। நோய்களை சிலுவையில் சுமந்துட்டார். परमेश्वर ने तुम्हारी निर्बलता और रोगों को क्रूस में सह लिया। உன் தரித்திரங்களை அவர் சுமந்துட்டார். तुम्हारे जो कंगालपन को परमेश्वर ने सह लिया है। ஆகையினால इस वजह से உன்னை கர்த்தர் பாதுகாப்பார். परमेश्वर तुम्हें बचाएंगे। நீ இயேசுவுக்குள்ள வரணும். तुम्हें यीशु के अंदर आना है। உன்னதமானுடைய மறைவில் இருக்க வேணும். हमें परम प्रधान की छाव में रहना है। அவருக்குள்ள நீ இருக்கணும். उसके अंदर रहना அவரை है। நம்பணும். उसके ऊपर भरोसा करना है। அப்போ तब जाके வெளியில நடக்கலாம். बाहर बहुत कुछ हो सकता வெளியில है। நிறைய நியூஸஸ் வரலாம். बाहर बहुत सारी की घटनाओं की खबर हम सुन ஆனா सकते அது हैं। உன்னுடையதல்ல. लेकिन इसका अंत, उनका अंत ஆண்டவருடைய तुम्हारा नहीं। பிள்ளையுடையது அது இல்ல. ये परमेश्वर का நீ बच्चों का அதையே अंत नहीं। சிந்திச்சு उस बात को सोच எனக்கு के அப்படி நடக்கும் என்று நினைச்சால் अगर हम सोचते कि हाँ मुझे भी वैसे ही होगा, தென் மாம்ச சிந்தை शारीरिक सोच மரணத்தை கொண்டு வரும். मृत्यु को लाएगी। வெரி கிளியர். बहुत मुख्य है। ஆனா ஆவியின் சிந்தை, लेकिन आत्मिक सोच जो है, வசனம் சொல்லுது, वचन कहता है தேவனுடைய வார்த்தை परमेश्वर का शब्द जो है எப்படி இருக்கு தெரியுமா? वो कैसे है? அது ஜீவனாயும் वो ஆவியாயும் जीवन இருக்கு. बनकर और आत्मा बनकर है। what a wonderful scripture is तो ये this. बहुत अच्छा एक वचन है। தேவனுடைய வார்த்தை, परमेश्वर का शब्द जो है, எபிரேய 4ஆம் அதிகாரம் इब्रानियों के पुस्तक में 4 अध्याय 12ஆம் வசனம், 12वां पद, கவனமா கேளுங்க. ध्यान से सुनिएगा। தேவனுடைய வார்த்தையானது परमेश्वर का शब्द जो होता है ஜீவனாயும் वो जीवन வல்லமையாயும் और सामर्थ, வல்லமையும் உள்ளதாயும் सामर्थ को लिए हुए இருக்கிறது. है। நிறைய விஷயங்கள் கீழே बहुत சொல்லப்பட்டிருக்கு. सारी चीजों को नीचे लिखा गया है। இயேசு இன்னும் சுவிசேஷத்துல சொல்லும் பொழுது, यीशु जब सुख समाचार के बारे में कहते என்னுடைய हैं வார்த்தைகள் मेरे शब्द ஜீவனும் जीवन ஆவியும் உள்ளதா இருக்கிறது आत्मा को लिए हुए हैं, அப்படின்னு இயேசு சொல்றார். ऐसे यीशु कहते हैं। அப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க. तब समझ लीजिएगा அப்போ தேவனுடைய வார்த்தை परमेश्वर का शब्द जो है ஜீவன் இருக்கு, वो जीवन है, அதுல उसमें வல்லமை இருக்கு. उसमें सामर्थ है। அது என்ன சொல்லுதோ वो क्या जो அது कहता है நடக்கும். वो पूरा होगा। அதோ மைண்ட்ல திங்க் इस பண்ணு. बात को हमारे दिमाग में सोचना Don't है। think about all the negative things which you see and which you hear. तो जो भी बुरी घटनाएं जो घटती हैं उसके बारे में जब खबर सोचते हैं तो उसके बारे में विचार नहीं करना है। You know, we are living in this world. हम इस दुनिया में ही जी रहे हैं। அத வந்து நம்ம கேட்காம போகாம அப்படியே ரிஜெக்ட் हम பண்ணிர முடியாது. उसको सुने बिना ऐसे ही इनकार करके नहीं हम जा கேக்குறோம். सकते। हम जरूर सुनते But हैं, they are not the ultimate result. लेकिन ये हमारा अंत नहीं होगा। அது நம்முடையதல்ல. ये हमारा नहीं है। They are all for the ये सभी जो unbelievers. बातें हैं जो विश्वास नहीं करते उनके लिए இத हैं। நல்லா புரிஞ்சுக்கணும். तो समझना है। இப்போ நம்ம மைண்டுக்கு வருவோம். अब दिमाग में आएंगे। இப்போ நம்ம யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல படிச்சோம். अब यहाँ पर पहले अध्याय में आरा याकूब वचन में देखा चलुது। 6वां पद कहता है, 6ஆம் வசனம் சொல்லுது, 6वां पद कहता ஆனாலும் है அவன் எவ்வளவாகிலும் फिर भी சந்தேகப்படாமல் விசுவாசத்துடன் वह जरा கேட்கிறவன். भी शक किए बिना, संदेह किए बिना विश्वास को लेकर कहे वो நம்ம मांगे। ஆண்டவர் வசனத்துல என்ன சொல்லியிருக்காரு? परमेश्वर का वचन में परमेश्वर ने क्या कहा அத है மட்டும் उस பார்க்கணும். बात को देखना அத है, நம்பணும். उस पर भरोसा அத करना है, கிளைம் பண்ணணும். उस बात को हमें जो है मान के चलना है। Because you have all the right क्योंकि to तुम्हारे claim अंदर- the blessings of God. तुम्हारे अंदर सभी प्रकार के आशीर्वादों को क्लेम करने का जो है, ब्लेसिंग को क्लेम करने का अधिकार है। அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने अधिकार को दिया ये- है। क्यों दिया है? யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லிட்டார். यूहन्ना पहला अध्याय 12वां पद में कह चुके हैं, அவரை நாமத்தை விசுவாசித்தவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர் அவர்களுக்கு அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்து விட்டார். उसके नाम के ऊपर विश्वास करके जो भी हैं वो उनके बच्चे बनने की, संतान बनने की अधिकार को परमेश्वर ने दिया है। நம்ம வந்து ஆண்டவருடைய பிள்ளை. हम परमेश्वर के बच्चे हैं। தேவதூதர்களுக்கு கூட இந்த ஸ்லாக்கியம் கிடையாது. स्वर्गदूतों को यह सौभाग्य नहीं है। ஈவன் தோ ஏஞ்சல்ஸ் எல்லாம் ரொம்ப லாங் லைஃப்ல இருக்காங்க, அவங்க ஆண்டவரோடு இருக்கிறாங்க. ये जो है, जो स्वर्गदूत हैं परमेश्वर के साथ हैं, बहुत लंबी जिंदगी को लिए हुए हैं। ஆனா लेकिन நமக்கு அவங்கள விட எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நம்ம கொடுத்திருக்கார். परमेश्वर பிள்ளை ने- என்ற ஸ்தானத்தை அதிகாரத்தை கொடுத்துட்டார். परमेश्वर ने हमें कितने बड़े स्थान को दिया है, अधिकार। परमेश्वर बच्चे नामक उस पोजीशन को दिया है। அப்போ நீ ஆண்டவரை சந்தேகப்பட்டா यदि हम परमेश्वर के ऊपर शक करेंगे நீ உன் சொந்த தகப்பனையே तुम சந்தேகப்பட. अपने खुद के पिता के ऊपर शक कर रहे हो। புள்ளனா அவர் அப்பா தானே. बच्चे है तो पिता है ना। அப்போ 6ஆம் வசனம், तब ध्यान 6वां पद, சந்தேகப்படுகிறவன் जो शक करता है, संदेह करता है, காற்றினால் அடிபட்டு அலை
அலைகிற கடலின் அலைக்கு அந்த அந்த வேவ்ஸ்க்கு அவன் ஒப்பா இருக்கிறான். तो हवा के झोंके से या आंधी के उस भाव से जो जाने वाली लहरों के समान, समुद्र की लहरों के समान है. அப்ப மைண்ட்ல तब दिमाग में சந்தேகம் शक करना या எது மேல? संदेह किसके ऊपर? ஆண்டவர் மேல, परमेश्वर के ऊपर, அவருடைய வசனத்து மேல, परमेश्वर के वचन के ऊपर, அவருடைய வல்லமையின் மேல, उसके सामर्थ्य के ऊपर, அவருடைய கிருபையின் उसके மேல, अनुग्रह के அவருடைய ऊपर, இரக்கங்கள் उसकी மேல, दया के ऊपर. அவர் நமக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில பாடுபட்ட சம்பாத்தியம் பண்ண அந்த காரியத்தின் மேல, परमेश्वर ने जो क्रूस में कष्ट उठाकर जिसने जो कमाए हैं उस कार्य के ऊपर, அவருடைய வாக்குத்தத்தத்தின் மேல परमेश्वर के शब्द के ऊपर சந்தேகம் வந்துட்டுனா, संदेह जब आता है, you will never be a steady आप person. कभी भी एक स्टडी पर्सन नहीं நீ रहोगे, स्थिर காற்றினால் इंसान नहीं रहोगे. அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு நீ ஒப்பாயிருப்பாய். आप जो है एक हवा के झोंके से जो लहर बनती है उसके समान बन जाओगे. 7ஆம் வசனம் சொல்லுது, 7वां पद कहता है அப்படிப்பட்ட மனுஷன், ऐसे जो इंसान है சந்தேகப்படுகிற जो மனுஷன், शक करता है, மைண்ட்ல எப்ப பார்த்தாலும் சந்தேகத்தோடு இருக்கிற மனுஷன், जो अपने दिमाग में शक को लिए हुए हैं, அவன் என்ன செய்கிறான்? क्या करता है? எதையாயிலும் वो कोई भी चीज தேவ को கர்த்தரிடத்திலிருந்து परमेश्वर से பெறலாம் என்று क्या पास நினையாதிருப்பானாக. लिखा गया है कि ऐसा जो इंसान है जो स्थिति में है அவன் वह ஜெபம் परमेश्वर பண்ணலாம். से कोई भी चीज को நீங்க ना நிறைய मांगे. கிறிஸ்தவர்களை நான் பார்த்திருக்கிறேன். यहाँ पर बहुत लोग मसीहों को देखा பாஸ்டர் நான் हूँ. 10 வருஷம் ஜெபம் பண்ணிட்டு पास्टर இருக்கேன், जी मैं 10 साल से प्रार्थना कर रहा 20 हूँ, வருஷம் ஜெபம் मैं பண்ணிட்டு 20 साल இருக்கேன். से प्रार्थना कर रहा हूँ, ஆனா लेकिन ஒண்ணு நடக்கல. लेकिन कुछ हो नहीं ஒண்ணு रहा. நடக்கலன்னு சொல்றதே, जब तुम कहते हो कि अब कुछ नहीं நீ हुआ 20 है, வருஷம் சந்தேகத்தோட ஜெபிச்சிருக்கிற. तब इसका मतलब यह है कि 20 साल से आप शक किए हैं और प्रार्थना कर रहे 20 हैं. வருஷம் ஜெபிச்சாலும் चाहे 20 साल प्रार्थना करें, நடக்கும். होगा. That is the faith. ये जो है विश्वास होता है. நடக்கும்னா நடக்கும். विश्वास बोले तो होगा ही. சந்தேகப்படக்கூடாது. शक नहीं करना है. சந்தேகப்படும் பொழுது जब हम शक करते हैं, it affects your whole soul. ये आपके पूरे जो मन को वह हानि पहुंचाती है. ஆத்துமாவினுடைய அந்த தேவ சாயல் தேவ ரூபம் இருக்கு பாரு, அது ஏன் நீ சந்தேகப்படுறன்னு அர்த்தம். तुम अपने आत्मा में जो परमेश्वर का स्वरूप और जो समानता है उस पर आप शक करने ஆனா लगे हो. வெளியில சூழ்நிலைகள் ஃபுல்லா சந்தேகப்படுற அளவுக்கு தான் அந்த சிந்தனைகளை கொண்டு வரும். हमारे विचार ऐसे बनेंगे क्योंकि हमारी परिस्थिति ऐसी आएगी जो हमें नेगेटिव सोचने के लिए रखेगी. because we are surrounded by the unbelief and all the negative things around all over the world. तो हमें घिर कर जो अविश्वास है और जो नेगेटिव बातें हैं वो हमें घिर के हैं हर तरफ. அப்போ நீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். तो इस बात को समझना है. அதனால தான் பைபிள் சொல்லுது, इसलिए बाइबल कहता है we are not walk according to we are not walk by sight but we walk by faith. तो हम जो है सिर्फ देखकर जो बातें हैं उसके अनुसार नहीं चलती है, बल्कि विश्वास में हम चलते हैं. நாம் தரிசித்து நடவாமல் हम जो है दर्शन को पाकर விசுவாசித்து डरे நடக்கிறோம். हम विश्वास में चलते हैं. நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான். विश्वास को लिए हुए धार्मिक बचता है. அப்போ அந்த சந்தேகத்துக்கு तभी शक के लिए வரவே கூடாது. हमें आना नहीं அத चाहिए. முதல்ல इस ஜெயிச்சோம். बात को जीत लेंगे पहले நம்ம வாழ்க்கையில तो हमारी நிறைய जिंदगी में விஷயத்தை बहुत सारी चीजों को जीत அப்போ लेंगे. அவன் கத்திரத்தை எதையும் பெற முடியாது. परमेश्वर से वो कुछ पा नहीं पाएगा. அடுத்தது ஒன்னு போட்டு अगला बात कहा गया 8ஆம் है வசனம், 8वां पद, அந்த யாக்கோபு 1:8, याकूब पहला अध्याय இரு 8वां, மனம் உள்ளவன் जो दो मन को लिए हुए हैं, தன் வழிகளிலெல்லாம் वो நிலையற்றவனாய் जो है இருக்கிறான். अपने पूरे मार्ग में यहाँ वह सही निर्णय को नहीं ले पाता. He cannot be steady in any place in anything. तो वो जो है कोई भी एक बात को सही से सही ढंग से पूरा नहीं कर पाएगा, स्थिर नहीं रह நிறைய पाएगा. பேரை मैंने பார்த்திருக்கேன். बहुत लोगों को देखा என் है. வாழ்க்கையில நான் இவ்வளவு காலம் பார்த்திருக்கிறேன். நான் मैंने अपनी जिंदगी में बहुत लोगों को देखा சின்ன है. வயசுல இருந்தே நான் பார்த்திருக்கிறேன். बचपन से मैंने देखा है. ஊழியத்தின் பாதையில நிறைய பேரை நான் सेवा के சந்திச்சிருக்கிறேன். मार्ग में मैंने बहुत लोगों से मुलाकात நிறைய की பேருக்கு है. ஆலோசனை बहुत लोगों சொல்லியிருக்கிறேன். को मैंने समझाया, युक्ति दी है. வாழ்க்கையில ஸ்டெடியா இருக்கணும். तो अपने जिंदगी में स्टडी रहना चाहिए. நல்லா புரிந்துக்கோ. ध्यान से समझो. அது அப்படி அதுக்கு தேவை என்னன்னா इसके लिए जरूरत क्या है? அந்த இருமன ரெட்ட மனசு, दो मन குழப்பமான மனசு. जो उलझन के साथ हमेशा ரொம்ப बना है. நாளைக்கு ரொம்ப வருஷம் சில बहुत வருஷங்களுக்கு साल முன்பு पहले
ஒரு மனுஷன் சொன்னார், एक इंसान ने कहा, எனக்கு அது கேட்டுட்டு சிரிக்கிறதா அழுகிறதாவது வந்துச்சு. उससे सुनकर मैं रोऊं या हंसूं मुझे कुछ समझ में नहीं आया है। ஒரு நாள் அவர் சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தார். एक दिन वो चर्च में आ रहे थे, சர்ச்சு பக்கத்துல வந்துட்டார். चर्च में बाजू में आ गए। வந்த பிறகு சொன்ன आने நினைச்சாரா, के बाद उन्होंने सोचा நம்ம எங்க போறோம், हम किधर நம்ம जा அந்த रहे வேலைக்கு हैं, போயிட்டு வரலாமே. हम तो वो काम को जाके आएंगे। வீட்ல இருந்து புறப்படும் போது சர்ச்சுக்கு போகணும்னு நினைச்சிட்டு வந்தார். घर में जब निकल के घर से निकल रहे थे मन में ये सोच को रख के आए कि ஆயுத चर्च தூரத்தை जाएंगे। கடந்து பைபிளோட வந்தாச்சு. अपने आप को पूरे परिवार के साथ இப்போ என்ன बाइबल उठा के आ யோசிக்கிறாரு? गए। अभी चर्च के அந்த पास आने வேலைக்கு के बाद போயிட்டு सोचते வந்துருமே. हैं कि नहीं नहीं हम काम करके आएंगे। ரொம்ப நேரம் அதுல நின்னுட்டு இருந்தாராம், बहुत समय से खड़े थे குழப்பத்துல. उलझन में। நல்ல வேளை ஆண்டவர் மறுபடியும் கொண்டாந்து. बाद में परमेश्वर ने अंदर ला दिया। நிறைய பேர் இப்படித்தான். ये जो है बहुत लोग இருமனம் உள்ளவன் जो दो मन को தன் लिए हुए हैं, வழிகளிலெல்லாம் सोच को लिए हुए हैं, நிலையற்றவனாய் वो अपने இருப்பான். पूरे मार्ग में कभी स्थिर नहीं He रहता है। cannot stand steadily and have a successful life in anything. He cannot. Impossible. तो कोई भी चीज में वह जो है प्रभावशाली जीवन को या सक्सेस को पा नहीं सकता है। அதனாலதான் ஒரு வசனம் எனக்கு ரொம்ப इसलिए एक பிடிக்கும். वचन मुझे पसंद है, தான் ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் ஒருவன் சொல் தவறாதவனே அவனே உத்தமன். तो जो अपनी जो भी वाणी देता है, जो भी शब्द कहता है, भले ही उससे उसको लॉस हो, वो जो पूरा करता है उस बात को, वह जो है उत्तम इंसान है, खरा इंसान है। அந்த காலத்துல ராஜாக்களை பார்த்திருக்கிறேன். उन समय में राजाओं को देखा है। ராஜாக்களுடைய ஆட்சிகளை நீங்க பாத்தீங்கன்னா राजाओं के जो राजनीति में देखेंगे तो पता चलेगा। ராஜ நம்ம வேதத்திலே படிக்கிறோம். बाइबल में पढ़ते हैं, வேதத்திலேயே बाइबल में யோவான் ஸ்நானன் அந்த ஏரோது ராஜா என்ன பண்றான்? एरोद राजा क्या करता है, அவன் என்ன பண்றான்? அவன் क्या करता है? யோவான் அந்த காலத்துல யோவான் ஸ்நானகன் இருக்கிறான். उस समय में यूहन्ना जो कार्य यूहन्ना है, இப்ப யோவான் ஸ்நானகன் வந்து இந்த ஏரோது ராஜாவுக்கு விரோதமா பேசிட்டே இருந்தார். अब यूहन्ना जो है वो एरोद के राजा के विरोध में बात कर रहा था। அப்ப யோவான் ஸ்நானனை பிடிச்சி சிறைச்சாலையில போட்டு यूहन्ना को पकड़ के बंदीगृह में डाल दिया। அவர் வந்து இவர் செஞ்ச தப்பெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். अब इसने जो भी गलती की राजा कहते जा அப்ப रहा है। ஏரோது ராஜனுடைய மனைவி, अब एरोद राजा की जो पत्नी जो है, அவளுக்கு இந்த யோவான் ஸ்நானன் மேல கோபம். अब इसको इस पे यूहन्ना भविष्यद्वक्ता எப்படா के ऊपर யோவான் बहुत ஸ்நானனை गुस्सा காலி आता था। பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தா. कब इसकी कहानी समाप्त करे सोच रही थी। ஒரு நாள் एक दिन இந்த ராஜாவுக்கு இந்த பர்த்டே வந்தது. अब राजा का जन्मदिन आया। எல்லா பிரதிநிதிகளையும் கூப்பிட்டு ஒரு விருந்து வைக்கிறார். तब वो सभी अपने देश के राज्य के सभी प्रधानियों को बुलाता है और उनको भोजन देता है। அப்போ அவருடைய ஏரோதியாளுடைய அந்த அவருடைய மகளை கொண்டு வந்து ஒரு டான்ஸ் ஆட வைக்கிறார். तब बाद में एरोद की जो बच्ची है उसकी बेटी को नाचने के लिए कहता है। ஆடும் பொழுது जब वो नाटक करती है, नाटक करने के बाद பாராட்டுகள் வந்தது. बहुत सारे उसको जो है सभी लोग बधाई दे रहे थे। உடனே ராஜா உச்சகட்டத்துக்கு அவன் சொன்னான், तब राजा तुरंत इमोशन में कहता है, மகளே, हे बेटी, நீ எதை கேட்டாலும் तू चाहे जो भी पूछ ले मैं दे दूंगा। நான் என்னுடைய ராஜ்யத்துல பாதியை கேட்டாலும் உனக்கு தந்துடுறேன். तो वो कहती है कि मैं अपने राज्य रीति में आधे हिस्से को मांगोगे तो भी मैं दे दूंगा। அப்படின்னு எமோஷனல்ல சொல்லிட்டான். उसके बाद इमोशन वो कह देता है। ஆனா இவன் யோவான் ஸ்நானகனை குறித்த ஒரு பக்தி, ஒரு பயம் அவனுக்கு இருந்துட்டே अब ये இருந்துச்சு. यूहन्ना भविष्यद्वक्ता के बारे में, जो बैप्टिस्ट है उसके बारे में एक भय और डर था उसके अंदर। உடனே இவன் மகா என்ன பண்ணா, अब इसकी बेटी क्या ஓடி करती போய் है, அம்மாட்ட கேட்டா, वो तुरंत अपने माँ को जाके पूछती है, இந்த மாதிரி அப்பா ராஜா ऐसे கேட்கிறேன், ऐसे राजा जो है हमारे पिता क्या पूछ रहे हैं, நான் क्या என்ன बताऊं, கேட்கிறதுன்னு मुझे சொன்னா. क्या मांगना है। அவ இப்பதான் இதுதான் பழி வாங்குறதுக்கு சரியான டைம். अब वो बोलती, अब उसने सोचा, उसकी माँ ने सोचा अभी इससे நீ बदला போய் लेंगे। ராஜாட்ட கேளு, तू जाके राजा से पूछ, நீங்க ராஜ்யத்துல பாதிய வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், राजनीति में आधा हिस्सा नहीं चाहिए எனக்கு मुझे। யோவான் ஸ்நானகனுடைய தலையை வெட்டி தாம்பலத்திலே தர வேண்டும் என்று கேட்டுவிட்டார். तब उसने कहा, पूछने के लिए कहा कि यूहन्ना भविष्यद्वक्ता के सिर को काट कर उसके सिर को एक प्लेट में रख के लाओ। நீங்க பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னா बाइबल में पढ़ेंगे तो அது அவனுக்கு ரொம்ப துக்கமா இருந்துச்சு. अब इस बात को करने में उसको बहुत दुख हुआ। இருந்தாலும் फिर भी அவன் ராஜா, वह राजा था, வாக்கு மாறக்கூடாது, उसके शब्द को उसमें बदलना नहीं சொன்னதை அவன் चाहिए। செய்துதான் ஆக उसने வேண்டும். जो बताया उसे करना ही அது है, அநியாயமா वो இருந்தாலும், चाहे अन्याय भी रहे, அது अनीதியா वो இருந்தாலும், अनियति भी रहे, வார்த்தையில மாற अपने முடியும். शब्द में बदलना नहीं அப்பதான் அவன் चाहिए, ராஜாவா இருக்க तब जाके राजा बन सकता है। உடனே तुरंत மிகுந்த வேதனையோடு बहुत दुख के साथ சேவகனை கூப்பிட்டு अपने सैनिक को बुलाकर யோவான் ஸ்நானன் தலையை துண்டிச்சு यूहन्ना भविष्य जो बैप्टिस्ट தாம்பலத்திலே के வைத்து सिर கொடுத்தான். को काट कर उसे दे दिया उसके बेटी யோசித்து को। பாருங்க. तब सोचेगा, அப்போ तब
எப்பொழுதுமே हमेशा நீ ஆண்டவர் வசனம் சொல்லுது परमेश्वर का शब्द நம்மை कहता है ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். परमेश्वर ने हमें राजाओं और याजकों के तौर में परमेश्वर ने We बनाया है. need to have the steady mind even if you fail in so many things, we are defeated in so many things, we have to stand in our platform. तो हम चाहे बहुत सारी चीज़ों में हार को पाएं, हमें जिस जगह में उसमें हमें जीत को हासिल करना ही है और स्थिर रहना ही है. What is our platform? हमारा जो मैदान क्या है? அதுதான் கர்த்தர். परमेश्वर है. What is our platform? हमारा जो रहने का जो जगह क्या है? அதுதான் நம்முடைய ये விசுவாசம் हमारा அவர் மேல் विश्वास வைத்திருக்கிறது. और हमारा जो उसके ऊपर जो होता है ஸ்ட்ராங்கா நிக்கணும். विश्वास में स्थिर रहना है. 1989 வருஷம் 1981 में ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்த परमेश्वर பொழுது ने जब मुझे सेवा में बुलाया, என் சூட்கேஸ்ல இரவு 11:30 மணிக்கு मेरे सूटकेस में रात के 11:30 बजे ரெண்டே ட்ரெஸ்களை 2 எடுத்து कपड़ों को लेकर, எங்க அம்மா கொடுத்த 200 ரூபாயை வாங்கி मेरे माँ ने जो 200 रुपए दिए उसे लेकर என் வீட்டை விட்டு मैं புறப்பட்டேன். अपने घर को छोड़ के निकल गया. பஸ்ல உட்கார்ந்திருக்கும் बस में जब बैठा था ஆண்டவர் அழுதேன். मैंने रोया. அது வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே வந்ததே तब तक கிடையாது. मैं कभी अपने घर को छोड़ के कहीं बाहर नहीं என் जाता தாய்க்கு था. ஒரு பெட் ஒரு ரொம்ப பாசமான பிள்ளை நான். तो मेरे माँ के लिए बहुत एक लाडला बच्चा था. ஆகவே எல்லாரையும் பிரிந்து போகிறேன். तो इसी अब मैं सभी लोगों को अलविदा कह के जा रहा हूँ. முக்கியமா என் தாயை பிரிந்து போகிறேன். मैं अपने माँ से मुख्य रूप से अलग रहा हूँ. அப்பொழுது எனக்கு வயசு கிட்டத்தட்ட ஒரு 21 வயசு 22 வயசு இருக்கும் என்று நினைக்கிறேன். 22 21 साल तक रहा होगा. எங்கேயோ போகிறேன். तो किधर तो जा रहा हूँ. பெங்களூரை பார்த்து போகிறேன். बैंगलोर की ओर जा रहा हूँ. அப்படியே அழுதேன். तब रो रहा था, கண்ணீர் வடிச்சேன். आंसू बहा रहा था. பக்கத்துல இருக்கவங்க என்னை ஒரு மாதிரி पार्क பார்த்தாங்க. के लोगों ने मुझे अजीब सा देखा. அதுக்காக நான் ஓரமா பின்னால ஒரு சீட்ல போய் इसलिए உட்கார்ந்து मैं जाके कोने में एक सीट में बैठ गया. தேம்பி தேம்பி அழுதேன். रो रो के रोने लगा. ஆண்டவரே परमेश्वर, எல்லாத்தையும் விட்டுட்டு सब चीज को मैं खो के आया हूँ. எனக்கு எல்லாம் விட்டுட்டேன். सब कुछ मैंने खो दिया है. ஒரே ஒரு நம்பிக்கை, एक ही भरोसा है, நீர்தான். आप ही हो. உம்மை மட்டும் நம்பி आपके ऊपर भरोसा करके எல்லாத்தையும் விட்டுட்டேன். मैंने सब चीज को खो दिया है. வர்றேன். मैं आ रहा हूँ. என்னை காத்து आप கொள்வீங்களா? मुझे सुरक्षित बचाओगे? கடைசி வரைக்கும் आखिर तक என்னை கைவிட आप மாட்டீங்களா? मेरे हाथ को नहीं நான் छोड़ोगे. உம்மை விட்டு விலகி போக நிறைய சான்சஸ் உண்டு. मैं तुम्हें छोड़ के बहुत बार जा सकता हूँ. நான் உம்மை விட்டு விலகி போவேன். நான் மனுஷன். मैं इंसान हूँ, मैं कभी कभार जा ஆனா सकता हूँ. கடைசி வரைக்கும் लेकिन आखिर तक என்னை காப்பாத்துவீங்களா? आप मुझे बचाओगे? என்னை கைவிடாம என் கூட आप இருப்பீங்களா? मेरे हाथ को छोड़े बिना रहोगे? ஆண்டவர்ட்ட கேட்டேன். परमेश्वर से पूछने लगा. ஆண்டவர் சொன்னார், परमेश्वर ने कहा, எஸ் மை டியர் சன், हाँ बेटे, உன்னை விட்டு உம்மை விட்டு விலகவே मैं மாட்டேன். तुझे छोड़ के दूर नहीं उन्हें கைவிடவே हटूंगा. மாட்டேன். तेरे हाथ को नहीं छोड़ूंगा. वाह! आना. அந்த வார்த்தையை वो கேட்ட शब्द பிறகு को सुनते ही எனக்கு வந்த தைரியம், मेरे अंदर जो हौसला आया, அந்த தைரியம் தான் वह हौसला जो है இன்றைய வரைக்கும் आज तक எனக்குள் मेरे अंदर உறுதியாயிருக்கு. वो स्थिर बनकर है. யார் என்னை कोई கைவிட, भी चाहे मेरे हाथ को छोड़ दे, என் அப்பன் இயேசு मेरे पिताजी जो हैं என்னை கைவிடவே मेरे हाथ को नहीं छोड़ेंगे. ஏன்னா அவர் வாக்கு क्योंकि கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने शब्द दी, और वार्த்தையில் वादा உண்மை किया உள்ளவர். है, शब्द में सच्चे அவர் हैं. சத்தியம் உள்ளவர். परमेश्वर सत्य के साथ वाक्य है. माराद. परमेश्वर शब्द में नहीं बदलते. எனக்கு அருமையானவர், मेरे प्रिय लोगों, ஆவியின் சிந்தையும் आत्मिक सोच, ஜீவனும் जीवन சமாதானம். और समाधान है. இன்னைக்கு இதோட முடிக்க போறோம். इसके साथ समाप्त करेंगे. அடுத்த வாரத்துல अगले हफ्ते இதை கண்டினியூ பண்ணுவோம். इसे लगातार कंटिन्यू करेंगे. நிச்சயமா உங்களுக்கு பிரயோஜனமா निश्चित ये இருந்திருக்கும் நம்புறேன். लाभदायक रहेगा, मैं विश्वास करता हूँ. அநேகருக்கு சொல்லுங்க. बहुत लोगों को कहिएगा. நிறைய காரியங்களை சொல்ல बहुत चीजों விரும்புறேன். को मैं सिखाना चाहता हूँ. கர்த்தர் எனக்கு எல்லாம் கற்றுக் परमेश्वर ने கொடுத்தாரோ जो सिखाया मुझे, அதெல்லாம் உங்களுக்கு मैं கொடுக்க सभी लोगों सभी चीजों को बांटना என்னோட चाहूँगा. இணைந்து ஜெபிப்பீங்களா? मेरे साथ प्रार्थना करेंगे. ஜெபம் பண்ணுங்க. प्रार्थना करेंगे. கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. आंसू के साथ प्रार्थना करेंगे. ஒருவேளை ஸ்டடி இல்லாம இருக்கறியா? अगर आप अपने जगह में स्थिर வாழ்க்கையில नहीं हो, பயத்தோடு இருக்கறியா? आप डर जीवन को लिए वो डर के साथ हो, கவலைப்படாத. आप चिंता न करना. ஆண்டவர் உன்னை விட்டு விலக மாட்டார். परमेश्वर तुम्हें छोड़ के दूर नहीं होगा. கைவிடவே மாட்டார். तुम्हारे हाथ को नहीं छोड़ेंगे. என்னைக்கு இயேசுவை நம்பிட்டியோ जिस दिन आप यीशु के ऊपर भरोसा कर रहे அதுக்கு हो, பிறகு உன்னை கைவிடவே மாட்டார். तब उसके बाद तुम्हारे हाथ நீ को नहीं அவரை விட்டு छोड़ेंगे. விலகி तुम போனாலும் चाहे दूर हो जाओ से, அவர் உன்னை விட மாட்டார். परमेश्वर तुम्हें नहीं छोड़ेंगे. நீ அவருக்கு தேவை. परमेश्वर तुम्हें, तुम्हारी जरूरत அவர் है. உன்னை परमेश्वर உயர்த்தியே தீருவார். परमेश्वर तुम्हें ऊंचा உன்னை उठाएंगे, ஆசீர்வதித்தே तुम्हें தீருவார். आशीष करेंगे, உன்னை கனப்படுத்தியே तुम्हारा தீருவார். आदर करके ही छोड़ेंगे. நம்பு. भरोसा करना. ஜெபம் பண்ணு. प्रार्थना करेंगे. அன்புள்ள ஆண்டவரே, प्रिय पिता, இந்த நல்ல நேரத்தில் इस अच्छे अवसर में உம்மை நோக்கி பார்க்க तुम्हारी ओर हम देखते हैं. ஆண்டவரே, மாம்ச சிந்தை, परमेश्वर शारीरिक सोच மரணம், मृत्यु है, அது எங்களுக்கு வேண்டாம். वह नहीं चाहिए. அது எங்களுக்கு वह வேண்டாம். नहीं चाहिए प्रभु. நாங்கள் அடிக்கடி हम बार बार சில நேரங்கள் कुछ समय में மாம்ச சிந்தைக்கு இடம் शारीरिक கொடுக்கிறோம். सोच के लिए जगह देते हैं, ஆனால் அதை முழுவதும் लेकिन அழித்து उसे पूरी போடுவீரார். तरह से मिटा देना. ஆவியின் சிந்தை, आत्मिक सोच, ஜீவனும் जीवन और சமாதானம், समाधान है. அந்த வாழ்வுதான் वह जीवन
ஒவ்வொரு மனிதருக்கு हर एक मनुष्य को நீர் வைத்திருக்கிறீர். के लिए आपने रखा है। அப்படிப்பட்ட इस தேவ तरह के சாயலை, परमेश्वर की தேவ समानता, ரூபத்தை परमेश्वर की स्वरूप, ஆத்துமாவிலே, आत्मा, விசேஷமாய் மனதிலே विशेष रूप से मन में ஒவ்வொருவரும் हर பெற்றுக்கொள்வார்கள். कोई पाए। நீர் அப்படி செய்கிறதுக்காக ऐसे நன்றி. करने वाले हो धन्यवाद। இந்த கரத்திலே ஒப்பு हाथ में கொடுக்கிறேன். समर्पित करते हैं, பொறுப்பெடுத்துக் கொள்ளும். जिम्मेदारी को लेना। இயேசு यीशु கிறிஸ்துவின் मसीह के நாமத்தில் नाम में வேண்டிக் கொள்கிறோம். प्रार्थना करते हैं, நல்ல பிதாவே. अच्छे पिता। ஆமென். आमेन, ஆமென். आमेन। God bless you. परमेश्वर तुम्हें आशीष करेंगे। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय परमेश्वर இந்த के நிகழ்ச்சியை लोगों, தொடர்ந்து பாருங்கள். कार्यक्रम को जरूर देखिएगा। வெள்ளிக்கிழமையில எங்களுக்கு நிகழ்ச்சி இருக்குது, फ्राइडे को हमारी जो कार्यक्रम है, ஞாயிற்றுக்கிழமை இருக்குது. रविवार को है। தொடர்ந்து பாருங்கள். लगातार देखते நிறைய रहिए, விஷயங்களை बहुत सारी चीजों को கற்றுக்கொள்வீர்கள். आप देख सकते हैं, நல்ல सीख ஆசீர்வாதமா सकते இருப்பீங்க. हैं, आशीर्वाद के साथ रहोगे। God bless you. परमेश्वर तुम्हें आशीष करेंगे। ஆமென். आमीन।